ஒளியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 16/11/2024 சனிக்கிழமை, கிருத்திகை நட்சத்திரம். அன்பர்களே, இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறது இன்று உங்களுக்கு. அந்த அலைச்சல் திடீரென ஏற்பட்ட பண தேவையை பூர்த்தி செய்ய. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உயர்வு உண்டு. இன்று நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிக சுமையை தாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இன்று உங்களுக்கு ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விரயங்கள் அதிகம். மேலும் தரமற்ற ஒரு பொருளை தரமென நினைத்து ஏமாறவும் வாய்ப்பு உண்டு. கவனம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். நல்லது நடக்கும் நாள். நல்லதை நீங்கள் நடத்துவிக்கும் நாள். மேலும் ஒரு நல்ல செய்தி இன்று வருகிறது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் தரும் நல்ல நாள். நீங்கள் ஓரளவு எதிர்பார்த்தீர்கள். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கிறது. உழைப்பு குறைவு, ஊதியம் உயர்வு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நியாயமான எதிர்பார்ப்பு கூட இன்று வருவதாக காட்டவில்லை. சற்றே குறைந்துதான் வரும். கவனம் வேண்டும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். எந்த வேலையையும் வெற்றிகரமாக நீங்கள் முடித்து ஒரு நற்பெயரை பெறும் நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு முறைக்கு இருமுறை மும்முறை செய்த வேலையே செய்ய வேண்டி வருகிறது. ஏனோ ஒரு சிறு தடுமாற்றம், பின்னடைவு காட்டுகிறது உங்களது செயல்களில். கவனம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நல்ல நாள். நீங்கள் வீட்டில் இருப்பீர்கள். பதவி உங்களை தேடி வரும். அத்தகைய அதிர்ஷ்டம், இன்றைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். உங்களுக்குத்தான் அந்த பதவி என்றெல்லாம் சொன்னது எங்கே காணல் நீராக போய்விடுமோ என்ற பயம் எழும் நாள் இந்த நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
எதிர்பாரா இன்னல்கள் வந்துவிட்ட நாள். நீங்கள் சமாளித்தாக வேண்டும். கவனம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் தொடங்கும் ஒரு தொடக்கம் நல்லபடியாக நடக்கும். வந்து சேரும் புது உறவு, அந்த உறவால் உங்களுக்கு நன்மை உண்டு. நல்ல நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் சற்றே ஒரு மனக்கசப்பு இன்று நேரிடலாம். ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளாமல் இந்த மன விரிசல் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கவனம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொந்தம் மற்றும் நட்பு எத்துணை முக்கியம் என்பதை அனுபவபூர்வமாக இன்று நீங்கள் உணர்வீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்றே மயங்கி போய் தேவையில்லா விஷயத்தில் நீங்கள் தலையிட்டு ஒரு தொந்தரவினை பெற்றுக்கொள்ளும் நாளாக காட்டுகிறது. இன்றைய தினம் அனாவசியமான விஷயங்களில் நீங்கள் தலையிடக்கூடாது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதை தொட்டாலும் இன்று உங்களுக்கு வெற்றி. இந்த நாள் வெற்றியை மட்டுமே கொடுக்கும் நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மீது தேவையற்ற சில பழிச்சொற்கள் விழலாம். உங்களை குறைத்து மதிப்பிட வேண்டும் என்பதற்காகவே ஒரு சிலர் மும்மரமாக வேலை செய்வார்கள். கவனம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்கள் புகழ் ஓங்கும் நாள் மற்றும் நீங்களும் ஒரு சாதனையை இன்று செய்வீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பியதை விரும்பியவாறு பெற்றுக்கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. ஒரு பெரிய ஆசை உங்கள் மனதில், அந்த ஆசை இன்று நிறைவேறும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முழு திருப்தி இல்லை, அரைகுறை திருப்தி கூட இல்லை. மனம் இது கிடைக்கவில்லையே என்ற ஒரு ஏக்கத்தை வெளிப்படுத்தும் நாளாக காட்டுகிறது. கவனம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள். தொட்டதெல்லாம் பொன்னாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு வீண் முயற்சி இன்று நீங்கள் மேற்கொள்ள இருக்கும் ஒரு முயற்சி தேவைதானா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2 விஷயங்களில் புகழ் உண்டு. ஒன்று, பேச்சு சாதுரியம். மற்றொன்று, பணத்தை ஈட்டுகின்ற ஒரு முறை. இந்த 2லும் இன்று நீங்கள் ஒரு சாதனையை படைப்பீர்கள். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.